மகாவிஷ்ணு கலியுகத்துக்கு போய் இந்த பூலோக மாந்தர்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த ஒரு லீலையை நடத்துறதுக்காக கலியுக மாந்தர்களை எல்லாம் பூமியிலேயே அவங்களுடைய தங்கி இருந்து தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணதுனாலதான் அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லீலையை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு பக்கம் கோபம் வருது. உண்மையில சொன்னா இந்த பிருகு முனிவருக்கு தண்டனை கொடுக்கணும், அவருக்கு சாபம் கொடுக்கணும். அப்படி இல்லாம அவருடைய பாதத்தையே மகாவிஷ்ணு அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில இந்த பிருகு முனிவர் ரொம்பவே வித்தியாசமா நமக்கு தெரிகிறாரு இல்லையா? ஏன்னா எல்லா சாமி கிட்டையும் போறாரு, அவங்க கிட்ட யாரு சாந்தமானவர் அப்படின்னு அவர் சோதிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்காக மகாவிஷ்ணுடைய மார்பலையே எட்டி உதைக்கிறாரு. மகாவிஷ்ணு மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கும் பிரம்மதேவருக்கும் சாபம் போடுறாரு. அவ்வளவு பெரியவரா இந்த பிருகு முனிவர் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர்கிட்ட ஒரு ஆணவ கண்ணு இருந்துச்சு. அந்த அகங்கார கண்ணுனால, அந்த ஆணவ கண்ணுனாலதான் எல்லா தேவர்களையும் அவர் இப்படி உதாசீனப்படுத்தினாரு.